பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சியின் 3ஆம் கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளது. நாடு முழுவதும் அமைந்துள்ள 21 நிலையங்களில் தலைமைத்துவ பயிற்சிகள் நடைபெற உள்ளதாக அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுசில் ஜயத் நவரத்ன தெரிவித்தார். பயிற்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் தங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் என்றும் உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் கூறினார். அரசு போக்குவரத்து மற்றும் தனியார் பஸ் சேவைகளின் ஒன்றிணைந்த நேர அட்டவணை தொடர்பில் கடந்த நாட்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. இதுகுறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. இதுகுறித்த மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதி மனித புதைகுழியில் இருந்து மேலும் ஒருவரின் எச்சங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த மேலதிக தகவல்களையும் எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம்மின் 4 விளம்பர பதாதைகள் இனந்தெரியா சிலரினால் அண்மையில் சேதமாக்கப்பட்டுள்ளன. கைதடி மற்றும் நல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகளே இவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளன. மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் இருந்து மேலும் ஒருவரின் எச்சங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மனித புதைக்குழியின் அகழ்வு நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். இந்த மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை 37 பேரின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் மனித மண்டையோடுகள் மற்றும் எலும்புக்கூடுகள் என்பனவும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். மனித புதைக்குழியின் அகழ்வு நடவடிக்கைகள் நாளையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி திருக்கேதீஸ்வரம் பகுதி வீதியூடாக நீர்க்குழாய்களை பொருத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களால் இந்த மனித புதைக்குழி அவதானிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு போக்குவரத்து மற்றும் தனியார் பஸ் சேவைகளின் ஒன்றிணைந்த நேர அட்டவணை தொடர்பில் கடந்த நாட்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று ஆராய்கின்றது. அரசு மற்றும் தனியார் பஸ்களுக்கு இடையில் காணப்படுகின்ற போட்டித்தன்மையை இல்லாதொழிக்கும் நோக்கில் இந்த ஒன்றிணைந்த நேர அட்டவணை முறைமை அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் இதுவரை காலமும் அதனை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனமை தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெளிவுபடுத்தியது. நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ஒன்றிணைந்த நேர அட்டவணையை செயற்படுத்த விருப்பமாகவே இருக்கிறோம். ஆனால் அரச போக்குவரத்து சபையின் தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பு காரணமாக இதனை இடைநிறுத்தி வைத்துள்ளோம். இதற்கான பொறுப்பை அரச போக்குவரத்து சபையின் தலைவர் உட்பட அதிகாரிகள் ஏற்க வேண்டும். அரச போக்குவரத்து சபையின் நேர அட்டவணை தொடர்பில் இனி கவனத்தில் கொள்வதில்லை. அடுத்த வாரத்திலிருந்து தனியார் பஸ்களுக்கான நேர அட்டவணையை உரிய வகையில் செயற்படுத்துவோம். நாங்கள் தொடர்ந்தும் 140 மற்றும் 60 விதமான நேர அட்டவணையை கோரியிருக்கின்றோம். அதனை வழங்காது இந்த ஒன்றிணைந்த நேர அட்டவணைக்கு இணங்குமாறு கூறுகின்றனர். 140 மற்றும் 60 விதமான நேர அட்டவணையை எமக்கு வழங்கினால் ஒரே நேர அட்டவணைக்கு இணங்குவதாகவே அன்று முதல் கூறி வருகின்றோம். அமைச்சரவை தீர்மானத்தை பெற்றுக்கொண்டும் நீதிமன்றத்தின் தீர்ப்பினை பெற்றுக்கொண்டும் இந்த ஒன்றிணைந்த நேர அட்டவணை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு குறிப்பாக இலங்கை போக்குவரத்து சபை தரப்பினர் தொழிற்சங்கத்தினருக்கு இடமளிப்பதில்லை என கூறுகின்றனர். அதனால் தொழிற்சங்கம் என்ற ரீதியில் இந்த ஒன்றிணைந்த நேர அட்டவணை முறைமையிலிருந்து விலகுவதற்கு நாம் தீர்மானம் எடுத்தோம். அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் பிரதம செயலாளர் என்ற வகையில் இந்த ஒன்றிணைந்த நேர அட்டவணையை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் விருப்பம் தெரிவிக்கின்றோம். சில கண்காணிப்பு நிறுவனங்களுக்கு இதனை நடைமுறைப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கப் போவதில்லை. பயனற்ற நிறுவனங்களுடன் செயற்படுவதற்கு நாம் தயாரில்லை. அதேபோன்று தனியார் போக்குவரத்து அமைச்சுக்கும் இதனை நடைமுறைப்படுத்த முடியாது போனது. அதனால் இந்த 2 நிறுவனங்களையும் உடனடியாக கலைக்க கோரியே நாம் அரசாங்கத்துக்கு யோசனை ஒன்றை முன்வைக்கின்றோம். ஒன்றிணைந்து செயற்பட நாங்கள் விருப்பமாகவே இருக்கிறோம். பொதுமக்களும் விரும்பினால் அதற்கமே செயற்பட நாங்கள் தயார். பாணந்துறையில் பஸ் நிற்கும் போது இடையில் பஸ்களை திருப்புகின்றனர். நுகைகுடியிலிருந்து பஸ் போகின்றது. இவ்வாறு இல்லாது ஒன்றிணைப்பதாயின் பாணந்துறையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும்.
இந்த தனியார் பஸ்களுக்கு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. நாங்கள் இணைந்து செயல்பட விருப்பமில்லை. இது இன்னும் நடைமுறையில் இல்லை, இழுபறியாகவே காணப்படுகின்றது. ஆகவே இது உரிய வகையில் செயற்படுமாயின் பிரச்சனை இல்லை. இதற்கு நாங்கள் விருப்பமில்லை, எதிர்ப்பை வெளியிடுகின்றோம். அரச போக்குவரத்து ஊழியர்கள் என்ற வகையில் நாம் எதிர்க்கின்றோம். குறுக்கு வீதிகளுக்கான போக்குவரத்து மிகவும் குறைவாகவே உள்ளது. ஒன்றிணைந்த நேர அட்டவணை செயற்படுத்தப்பட்ட பின்னரே இது தொடர்பில் கூற முடியும். கூடுதலான ஆசனங்கள் தனியார் பஸ்களில் காணப்படுகின்றன. அரச பஸ்களுக்கு நாங்கள் விருப்பம். குறித்த பஸ்கள் உரிய நேரத்தில் பயணிக்காத பிரச்சினை இன்னும் உள்ளது. யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம்மின் 4 விளம்பர பதாதைகள் இனந்தெரியாத சிலரினால் அண்மையில் சேதமாக்கப்பட்டுள்ளன. கைதடி மற்றும் நல்லூர் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாதைகளே இவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம் ஆகியவற்றின் விளம்பர பதாதைகள் அண்மை காலமாக தொடர்ந்தும் சேதமாக்கப்பட்டு வருகின்றன. கைதடி பகுதியில் அமைக்கப்பட்ட 2 விளம்பர பதாதைகள் கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி சேதமாக்கப்பட்டுள்ளதுடன் இந்த மாதம் 14ஆம் திகதி நல்லூர் பகுதியில் உள்ள 2 விளம்பர பதாதைகள் சேதமாக்கப்பட்டுள்ளன. கடந்த வருடம் விளம்பர பதாதைகள் பல தடவைகள் இவ்வாறு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டும் இதுவரையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாகிஸ்தானுக்கு எதிரான 3வது இறுதியான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை 9 விக்கெட் இழப்பிற்கு 428 ஓட்டங்களுடன் முதல் இன்னிங்ஸை நிறுத்திக் கொண்டது. அறிமுக டெஸ்ட் போட்டியில் விளையாடும் டில்டுவான் ஃபெரேரா 5 ஓட்டங்கள் சதத்தை தூரவிட்டார். சாஜாவில் நடைபெறும் இந்த போட்டியில் 2ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்புக்கு 220 ஓட்டங்களுடன் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸை தொடர்ந்தது. பிரசன்ன ஜெயவர்தன 28 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் 24 ஓட்டங்களுடனும் இன்றைய ஆட்டத்தை ஆரம்பித்தனர். பிரசன்ன ஜெயவர்தனவால் இன்று மேலும் 7 ஓட்டங்களையே பெற்றுக் கொள்ள முடிந்தது. ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் டில்ருவான் பெரேரா ஜோடி 7ஆம் விக்கெட்டில் 112 ஓட்டங்களை பகிர்ந்து அணியை பலப்படுத்தியது. ஆஞ்சலோ மேத்யூஸ் தனது 13வது டெஸ்ட் அரைச்சதத்தை கடக்க அறிமுக வீரரான டில்ருவான் பெரேரா முதல் டெஸ்ட் அரைச்சதத்தை எட்டினார். சதமடிக்க மேலும் 9 ஓட்டங்கள் தேவையான நிலையில் மேத்யூஸ் ஆட்டமிழந்தார். இது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 90 முதல் 99 ஓட்டங்களுக்குள் அவர் ஆட்டமிழந்த 4வது சந்தர்ப்பமாகும். சதத்தை நெருங்கிய டில்ருவான் பெரேரா 5 ஓட்டங்களால் அதனை தவறவிட்டார். இலங்கை 9 விக்கெட் இழப்புக்கு 428 ஓட்டங்களை பெற்றிருந்த போது முதல் இன்னிங்ஸை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தது. பந்துவீச்சில் ஜுனைத் கான், முகமது தாஹா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும் சயிட் அஜ்மால் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த பாகிஸ்தான் விக்கெட் இழப்பின்றி 19 ஓட்டங்களை இன்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.